வசனம் சொல்லுது, தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவா நடக்குதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. நம்மளை ஒருத்தன் எதிர்த்தாலும் சரி, நம்மளை ஒருத்தன் பகைத்தாலும் சரி, ஒருத்தன் நம்மளை தூஷணமாய் பேசினாலும் சரி, மேலிடத்திலிருந்து அவர் உத்தரவு கொடுக்காம என்ன பண்ண முடியாது, நம்மளை பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நீங்க உட்கொண்டால்தான், ஞாபகத்தில் வைத்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும், அவர் கொடுக்க போகிற பரீட்சையில நீங்க என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வந்த உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய வருஷம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதை தொடர்ந்து நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம், அதன் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னவா இருக்குமா, என் வாயில் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் தொடங்கியே நான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு வரேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நம்ம இந்த வாரத்துடைய முதல் வாரத்தில் சிந்தித்தோம், சங்கீதம் 103 அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது, அவரை துதிக்கணும்னு. அதே மாதிரி போன வாரம் நம்ம சிந்தித்தோம், இதே சங்கீதத்திலேருந்து 5 காரியம் சிந்தித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? கர்த்தரை துதிச்சா முதல்ல என்ன நடக்கும்? பயம் மாறும். 2வது என்ன பண்ணும்? முகப்பிரகாசம் உண்டாகும். 3வது என்ன நடக்கும்? வெக்கப்பட்டு போக மாட்டோம். அதுக்கப்புறம் 4வது என்ன நடக்கும்? விடுதலை, இடுக்கண் நடக்கும். 5வது என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காலையில் சொல்கிறதையே சாயங்காலம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். போன வாரம் சொல்கிறது வேறையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை தொடர்ந்து அதே அதிகாரத்தில் தான் இன்னும் 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ மெசேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக வர்றது இல்லை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஈஸியாக வருமா? இதெல்லாமே பேப்பரில் உட்காந்து தியானித்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதை மெடிட் பண்ணி எழுதி தான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து பேசுகிறேன். அவருக்கு என்னடா, அவர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு, எதையோ பேசுகிறாரு, நம்ம எதையோ கேட்போன்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நீங்கள் உட்கொண்டால்தான், ஞாபகத்தில் வைத்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும், அவர் கொடுக்க போகிற பரீட்சையில் நீங்கள் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவோம், பிள்ளைங்க நல்ல எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளும் என்ன பண்ண, ஞாபகத்தில் வச்சுருக்கிறியா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா, நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, சொல்லு பார்க்கலாம், அப்படிலாம் நம்ம கண்டிப்பாக சொல்கிறவங்க. அப்போ அப்படி இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேத வசனம், சபை என்பது ஆண்டுடைய வசனத்தை கற்றுக்கொள்கிற இடம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு வேத வசனம் இருதயத்தில் இருக்கும், எந்த அளவுக்கு வேதவசனம் ஞாபகத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் எப்படி இருப்போம், கூலா இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்போம்? இதையும் சேர்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி கூலா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இருந்துச்சுன்னா போதும். கடந்த நாட்களில் கூட ஒரு பெரிய சம்பவம் கேள்விப்பட்டோன்னே என் வைஃப் சொன்னாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம்னு. நான் சொன்னேன், எல்லாம் கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்கலை. இது காரணம் என்ன தெரியுமா? வசனம் தெரிந்ததுனால தான். வசனம் சொல்லுது, தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவா நடக்குதா, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. நம்மளை ஒருத்தன் எதிர்த்தாலும் சரி, நம்மளை ஒருத்தன் பகைத்தாலும் சரி, ஒருத்தன் நம்மளை தூஷணமாய் பேசினாலும் சரி, மேலிடத்திலிருந்து அவர் உத்தரவு கொடுக்காம என்ன பண்ண முடியாது, நம்மளை பேச முடியாது. நிறைய நேரத்தில் வருகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் நம்மை தளர்ந்து போகிற பண்ணுகிறதின் காரணம் என்ன அப்படின்னா, சிஸ்டர் அர்மியா கான்காலில் பேசினாங்க என்ன விதையை குறித்து. எதில் விதைக்கப்பட்ட விதை? கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை. அது வேர் ஊன்றாததுனால, அதில் மணல் இல்லாததுனால, அந்த வேர் பற்றி பிடிப்பதற்கு இடம் இல்லாமல் போனதுனால என்ன பண்ணிச்சு, ஆகாயத்து பறவை வந்து என்ன பண்ணிருச்சு, விதையை எடுத்துருச்சு. வெயில் வந்து உஷ்ணத்தினால என்ன பண்ணிருச்சு, வேறு இல்லாதனால என்ன பண்ணிருச்சு, காஞ்சி போயிடுச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது 30, 60, 100 என்ன பண்ணிச்சு,
பலன் தருகிறதா இருந்துச்சு. அப்போ வேத வசனத்தில் எந்த அளவுக்கு ஊன்றி கட்டப்பட்டிருக்கிறோமோ, விதை வசனத்துக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. அதே போல கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, மணல் மேல் வீட்டு கட்டப்பட்ட வீடு. அப்போ கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் என்ன பண்ணுச்சு? ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அப்போ வேத வசனத்தில் நம்ம கட்டப்பட்ட நம்ம, வேத வசனத்தை அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிற நம்ம, வேத வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிற நம்ம, வேத வசனத்தை அதிகமாய் படித்து இருதயத்தின் நிறைவுல அந்த வேத வசனத்தை வைத்துக் கொள்கிற நம்ம என்ன பாடு வந்தாலும் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். போன வாரத்தோட தொடர்ச்சியாக தான், ஆனால் 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை துதிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதன் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அடுத்தது, கர்த்தரை துதிக்கிற மனுஷன் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்ட எல்லா பகுதியிலும், ஆனால் இங்கிலீஷ் பைபிளை அடிச்சு பார்ப்பீங்கன்னா பிளஸட்னு போட்டிருக்கோம், ஆசீர்வாதம் என்று போட்டிருக்கோம். நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்ம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் நம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 144 சங்கீதம் அதன் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் என்ன பண்ணதான்? பாக்கியம் உள்ளது. அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஒருவேளை இன்றைக்கு பாடுகள் உள்ள சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம், தேவைகள் நிறைந்த இடத்திலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், சில பலவீனத்திற்கு மத்தியத்திலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை தேடுவதற்காக, நீ கர்த்தரை ஆராதிப்பதற்காக, நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாடு என்பது, உபத்திரவம் என்பது தற்காலிகமானது. அல்லேலூயா. எல்லாவற்றின் மீது ஜெயம் பெறுவதற்காக தான் இயேசு பூமியிலே அவர் மனிதனாக வந்து சகலத்தின் மேல் வெற்றி பெற்றவராக இருந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் அதன் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஜாதின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒருவேளை அந்த ஜாதியாக இருக்குமோ, இந்த ஜாதியாக இருக்குமோ, ஒரு ஜாதியும் இல்லை, பரிசுத்த ஜாதி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியாயும் அப்படி சொந்த ஜனமுமாய் இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேதுருல வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9. அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடினாலே தான் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், பாக்கியவான்களாக இருப்போம். 2வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவருக்கு குறைவில்லை.
அடுத்தது கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 5 முதல் 7 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் குறைவானவன் தான். அவனுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவரும், ஒருவரிடத்தில் கோபிக்காத தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது என்ன பண்ணுவானாமா, அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வசனம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆராதிக்கும்படியா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். கேட்குறீங்களா நான் சொல்றத? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்திலிருந்து என் ஜனங்களை ஆராதிக்க விட்டனுப்பு என்று சொல்லி மோசேயின் முகாந்திரம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். பார்த்தீங்க அப்படின்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அது 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 40 வருஷம் மன்னா கொடுத்தாருங்க. வாசிங்க. அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அப்போ கொத்தமல்லி விதையை போல இருந்துச்சு. அப்போ மன்னாவை கொண்டு குறைவில்லாமல் ஆராதிக்க விட்டனுப்பப்பட்ட ஜனங்களை, அவரை நம்பி ஆராதிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட ஜனங்களை ஏதோ அழைத்து வந்து நடுவழியில் விட்டுவிடவில்லை. அவர்கள் குறைவில்லாமல் வாழ்வதற்காக அனுதினமும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்த ஆண்டவர், தேவனை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்ட உங்களை ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 13 முதல் 20 வசனம் வரை வாசிச்சோம்னா, ஆண்டவர் மன்னாவை மட்டும் கொடுக்கலங்க, அடுத்து என்ன பண்ணாரு? காடையை கொண்டு போஷித்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 105:40 வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 105:40. என்ன வர பண்ணாராமா? ஆமா, மன்னாவை கொடுத்தாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? காடையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நிற்பேன், கண்மலை அடி, கணங்கள் குடிக்க என்ன பண்ணாருங்க? குறைவில்லாமல் நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். என்ன பண்றாரு? கண்மலையிலிருந்து என்ன பண்றாரு? தண்ணீரை கொடுக்கிறவராயிருக்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 41வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார், கண்மலையிலே கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வேலிகள். அவரை ஆராதிக்கிற அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையின் எந்த பகுதி வறண்ட நிலத்தை போல் இருக்கிறது? நீங்கள் ஆராதிப்பது உண்மையானால், அவரை சேவிப்பது உண்மையானால், அவரை மகிமைப்படுத்துவது உண்மையானால், உடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை ஆண்டவர் தண்ணீரினால் நிரப்பின அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 114ஆம் சங்கீதம் அதன் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகங்களாகவும் கற்பாறை என்ன பண்றாராமா? நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்தபடினால கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். போதும். அப்ப அவரை சேவிக்கிற, அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பாக்கியவான்களாய் மாற்றுவார், பிளஸட் மேனாய் மாற்றுவார். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? குறைவில்லாமல் நடத்துவார்.
ஆகாரத்துக்கு ஆகாரம், இறைச்சிக்கு இறைச்சி, தண்ணிக்கு தண்ணி. எவ்வளோ அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினாரு. அடுத்தது அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க அந்த 10வது வசனம், சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். அடுத்தது அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதல்ல குறைவுபடாது, அதுக்கப்புறம் என்ன குறைவுபடாது? ஒரு நன்மையும். ஆகாரத்தை கொடுத்த ஆண்டவர் ஆடையை கொடுப்பார். ஆடையை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதின் 3-4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, அவர் ட்ரெஸ் இது மட்டும் கொடுக்கலங்க, சாப்பாடு மட்டும் கொடுக்கல. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பிழைப்பான் உணர்த்தும்படிக்கு. சில நேரத்தில் குறைவுகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அது குறைவு நிரந்தரம் அல்ல. உன்னை உணர்த்தும்படிக்கு, வசனத்திலே ஊன்றி கட்டப்படும்படிக்கு, விசுவாசம் பலப்படும்படிக்கு, ஆண்டவருக்குள்ளே தைரியமாய் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் போஷித்தார். கேளுங்க, அந்த 40 வருஷமும் என்ன பண்ணாராமாங்க? கவனிங்க. மேலிருந்த வஸ்திரமும் எத்தனை வருஷங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கேரள் ரவுண்டு போகும்போது அந்த வார்த்தையை தான் நான் முதல் நாள் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நடந்தாங்களே 40 வருஷம், அவங்க செருப்பு தேயலை, கால் வீங்கலைன்னு சொன்னீங்களே, எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு டயர்டு வராத அளவுக்கு நீங்கள் அவங்கள பாதுகாக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. வசனம் எழுதியிருக்கு பாருங்க, 40 வருஷம் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்னவாகலையா? நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எத்தனை வருஷமாக போடுறீங்க? எத்தனை வருஷமானாலும் ஆண்டவர் உங்களை புதிதாகவே வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் தேவைகளை அப்பப்போ சந்திச்சு உங்களை புதுமையாக, உங்களை ஆசீர்வாதம் உள்ளவராக ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. கால் வீங்கவும் இல்லை. போதும். ஆடை பழமையாகல, காலும் வீங்கல. ஆகாரம் கொடுத்தாரு, அதோட நிறுத்திடல. ட்ரெஸ்ஸுக்காகவும் அவர் தான் கருதுகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீர சுகத்திற்காகவும் அவர் தான் என்ன பண்றவர்? நம்முடைய தேவைகளை ஒரு குறைவும் வராது. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வராது? ஒரு குறையும் வராது. முதல்ல சொன்னேன், அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வராது? முதல்ல பாக்கியவான்களாய் இருப்பாங்க. 2வது குறைவில்லாதவங்களாய் இருப்பாங்க. 3வது ஒரு குறைவும் இல்லாம, ஒரு நன்மையும் குறைவில்லாதவங்களாய் இருப்பாங்க. 4வது காரியம் 15வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுது. அடுத்தது பாருங்க, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஸ்பெஷல் ஆசீர்வாதம் என்னன்னா, எப்போ சொன்னாலும் கேட்பாருங்க. எப்போ என் பிள்ளை கேட்பான், எப்போ என் பிள்ளை ஜெபிப்பான், எப்போ என் பிள்ளை என்னை நோக்கி பார்ப்பான், எப்போ அவன் எந்த காரியங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுவான்னு ஆண்டுடைய செவி என்னதான் பண்ணியிருக்கான்? திறந்தே இருக்கான். யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதின் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பெயரில் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குமா? மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவன் செய்கிற வேண்டுதல், அவன் செய்கிற ஜெபம், அவன் செய்கிற விண்ணப்பத்திற்கு அந்த பதில் கொடுக்கிற ஆண்டவருடைய செவி என்னவா இருக்குதாமா? எப்பவும் ஓப்பனாக இருக்குது.
ஓப்பனாக இருக்குது. எனக்கு சொல்ல முடியுங்க, அநேக நேரத்தில் வாய் திறந்து கேட்கறது இல்லை, இருதயத்தில் ஆண்டவரே இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணினா நல்லா இருக்குமே, இந்த காரியங்களை இப்படி செய்தால் நல்லா இருக்குமேன்னு இருதயத்துக்குள் ஆசை வரும் பொழுதே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அவர் காது இருந்து கேட்காதவர் அல்ல, அவர் கண்ணிருந்து பார்க்காதவர் அல்ல. உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர், நீங்களும் நானும் சேவிக்கிற ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறதா இருக்கிறது. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பொழுது கேளுங்கள் அப்பொழுது. ஆமாம், கான்கால் பிரேயரில் கேட்டு கேட்டு மனப்பாடமே ஆயிட்டு. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் போல, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்ல, இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தின் வசனங்களை வாசிக்கிறவனும் மாத்திரம் இல்லை, அதை கேட்கிறவனு எப்படி இருப்பானாமா? ஆசீர்வாதமாக இருப்பான். 7:7 கேளுங்கள் அப்பொழுது. மனப்பாடம் ஆயிடுச்சு. மத்தேயு 7:7 இந்த சம்பவம் தான் இருக்கு. பைகாட்டாக இருக்கணும். எந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னு பைகாட்டாக இருக்கணும். சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு எப்படிப்பட்ட ஆயுதங்கள் தேவை என்கிற அந்த காரியத்தில் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 16, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கேட்கலப்பா ஒன்றும் என் நாமத்தினால, ஆனா நீங்க கேட்கும்போது உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா? வசனம் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நிறைவா போதும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு, நான் சாட்டிஸ்ஃபைடு ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு என்னை நிறைவாய் ஆசீர்வதிச்சிட்டீங்க, நிறைவாய் என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க, நிறைவாய் என்னுடைய நன்மைகளை தந்துட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அதன் 15வது வசனத்தில் சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேமா? மறு உத்தரவு. இன்னொரு வசனத்தில் போட்டிருக்குது, வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீங்க வேதத்தை கேட்கிறவர்களா இருந்தால், நீங்க வேதத்தின்படி வாழ்கிறவர்களா இருந்தால், வேதத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறவர்களா இருந்தால், நீங்கள் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களா இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் எரேமியாவில் எழுதியிருக்குது, எரேமியா 33:33 என்ன எழுதியிருக்கு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். பெரிய காரியத்தை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் நமக்கு பதில் செய்கிறவர். 5வது காரியம், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதன் 22வது வசனத்தை வாசிக்க கேட்பேன். கர்த்தர் தன் ஊழியக்காரனை ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அடுத்தது 5வது, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறவராயிருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமாமா?
ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆத்துமாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், தீமையான வழியில் நடக்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவரை சேவிக்கிறேன் என்று ஒத்த வயசம் தரிக்கிற ஆத்துமா சாகும். ஆனால் கர்த்தரை உண்மை உத்தமமாய் ஆராதிக்கிற ஆத்துமா என்ன பண்ணும்? அவர் மீட்டு கொள்கிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சங்கீதம் 25ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் ஆத்துமா அவருடைய ஆத்துமா எதில் தங்குமாமா? நன்மையில தங்குங்க. நன்மையில தங்கும். நரகத்தில் போய் இருக்க மாட்டோம். நன்மையான இடத்துல, நன்மையின் தேவன் இருக்கிற இடத்துல, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, இரவு பகல் இல்லாத, சூரிய பிரகாசம் தேவைப்படாத, அவரோடு யுக யுகமாய் வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? என்னுடைய ஆத்துமாவை அவர் மீட்டு கொள்வார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டு கொள்கிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சங்கீதக்காரன் சொல்றார் 23ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரை துதிக்கும் போது 5 ஆசீர்வாதம் நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? இந்த மாதம் கர்த்தரை துதிக்கிற மாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதின் நோக்கம் தேவனை துதிப்பதற்காக. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதின் நோக்கம் தேவனை ஆராதிப்பதற்காக. ஆமேன் சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை உயர்த்துவதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற 5 ஆசீர்வாதம் சொல்லுங்க. முதலாவது, ஆசீர்வாதமாய் பாக்கியவான்களாய் இருப்போம். 2வது, குறைவில்லாம இருப்போம். 3வது, ஒரு நன்மையும் குறைபடாது. 4வது, அவர் நம்முடைய சத்தத்துக்கு கூப்பிடுதலுக்கு தேவனுடைய செவி எப்படி இருக்குது? திறந்தே இருக்குது. 5வது, ஆத்துமாவை மீட்டு கொள்கிறவர். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்கும்படியே கடந்து வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை துதிங்க பார்க்கலாம். எப்படி நீங்கள் துதிக்கிறீங்க நான் பார்க்குறேன். எப்படி ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அவருடைய கூப்பிடுதலுக்கு தேவனுடைய செவி திறந்திருக்கிறது. யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதம் உள்ளவங்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ ஒரு குறைவில்லாமல் இருப்பாங்க. யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ ஒன்றுக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க. யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அவருடைய உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறதா இருக்கிறது. யாரெல்லாம் அவரை கூப்பிடுறாங்களோ யாரெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. யாரையும் பார்க்காதீங்க, சத்தமாய் துதிங்க, சத்தமாய் துதிங்க, சத்தமாய் துதிங்க. ஒரு குருடனானவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஆனா சுற்றி இருக்கிறவங்க அவனை தடை பண்ணாங்க. ஆனா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தடைகளை தாண்டி துதிங்க, தடைகளை தாண்டி துதிங்க. போன வாரம் தியானித்தோம், தடைகளை தாண்டி பவுலும் சீலாவும் ஆராதித்த பொழுது அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டானதை போல ஆண்டவருடைய துதியில் பிரியப்படுகிற ஆண்டவர், உடைய துதியில பிரியப்படுகிற ஆண்டவர். துதித்தால் விடுதலை வரும், துதித்தால் ஆசீர்வாதம் வரும், துதித்தால் தேவன் கொடுக்கிற
இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீங்க. துதிங்க 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 பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தைகளினால துதிங்க. அவரை எப்படியெல்லாம் துதிக்க தோணுதோ துதிங்க. நல்லவரேன்னு துதிங்க, வல்லவரேன்னு துதிங்க, பரிசுத்தரேன்னு துதிங்க. அப்பா நீர் கதாய் மகிமை பொருந்தியவரேன்னு துதிங்க. சேனைகளின் கர்த்தரே துதிங்க. ஹல்லேலூயா. துதிங்க பார்க்கலாம். துதிங்க துதிங்க. மகிமையின் ராஜாவேன்னு சொல்லி துதிங்க. யெகோவா ஈரேன்னு துதிங்க. யெகோவா ராஃபான்னு துதிங்க. யெகோவா சம்மான்னு துதிங்க. என்னை பாதுகாத்தீங்களேன்னு துதிங்க. எனக்கு சுகத்தை தந்தீங்களேன்னு துதிங்க. எனக்கு பலனை தந்தீங்களேன்னு துதிங்க. எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினீங்களேன்னு சொல்லி துதிங்க. எனக்கு குடும்பத்தை தந்தீரேன்னு துதிங்க. பிள்ளைகளை தந்தீரேன்னு துதிங்க. ஆண்டவரே எனக்கு படிப்பு ஞானத்தை கொடுத்தீங்களேன்னு துதிங்க. எனக்கு ஊழியத்தை கொடுத்தீங்களேன்னு துதிங்க. எனக்கு நல்ல சபையை கொடுத்தீங்களேன்னு சொல்லி துதிங்க. எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தீங்களேன்னு துதிங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தீங்களேன்னு துதிங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறவர், துதிக்கிறவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறவர், துதிக்கிறவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எஸ் ஆமென். சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாம வாழ்க. துதிங்க பார்க்கலாம். ஐயா வாழ்க, ஓராபாலா சந்தர பலமே தீபன் பரபன தூராபாலா சகாரி. ஆமென் ஆமென். செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் சீதா. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் சீதா. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாம ஓ ஜீசஸ். ஐயா வாழ்க, ஓம் நாம வாழ்க. எளிமையான எங்களையே ஏதோ நினைப்பவரே. எளிமையான எங்களையே ஏதோ நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென் ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாம வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற
யாவருமே பரிசுத்தமாக முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஐயா வாழ்க வாழ்க பலமௌடா சந்தர பலதர ரீபல் தரபன ரீகல் கடகே நீதாரகனா வாழ்க ஓம் நமோ வாழ்க. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த கர்த்தாவே ராத்திரி வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. குடும்ப கொடுகையாய் கூடி வந்து இத்தனை நேரமை பாட துதிக்க மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை சேவிக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் 5 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே. அப்பா, நாங்கள் உம்மை சேவித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அடவே தகப்பனே, அப்பா தகப்பனே, உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடவே குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. வேலையில் கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க. அடவே தகப்பனே, பிள்ளைகளுடைய அடவே தகப்பனே படிப்பில் தேவனுடைய கரம் இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். விதமாய் அடவே ஆராதனைக்கு பிற்பாடு இருக்கிற கேரல் ரவுண்ட் நம்முடைய திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சுகபத்திரமாய் கடந்து போய் சுவிசேஷத்தை விதைக்க, அடவே தகப்பனே, நம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீரா நாங்கள் செபிக்கிறோம். கிருபையின் கருத்தில் ஆண்டவரே, மை துதித்து நீ செய்த நன்மைகளை நினைத்து மை ஆராதித்து கொண்டே புதிய வருஷத்துக்குள்ளே ஜெயத்தோடு நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். கிருபையின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஜெபத்தை கேட்டக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எல்லாரும் தலை வணங்கி கண்களை மூடி இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் இப்பொழுது நம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், வரத்தடைப்பட்ட பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீங்கள் வரும் வரை, நீர் வரப்போகிற 2ஆம் வருகை வரை இருந்து நடத்துவதாக. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. 5 காரியங்கள். பாக்கியவான்களாய் இருப்பீங்க. கர்த்தரை துதித்தா பாக்கியவான்களாய் இருப்பீங்க. குறைவில்லாமல் இருப்பீங்க. ஒரு நன்மையும் குறைபடாது. 4 தான் வந்திருக்கு. 1 ஃபர்ஸ்ட்ல இருந்து கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீங்க. ஓகே. என்ன தமிழ் டீச்சர், என்னையவே மிரட்டுறீங்க? ஓகே. கர்த்தரை ஆராதிச்சிங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. குறைவில்லாமல் இருப்பீங்க. ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்து இருக்கும். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.